நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜிப்ரானிக்ஸ் பிராண்டோட ஒரு 10,000 mAh கொண்ட இந்த பவர் பேங்கை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதோட ஃபீச்சர்லாம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோ மூலம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வைஸ்டெக் சேனல். என்னுடைய நேம் சதீஷ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஜிப்ரானிக்ஸோட பவர் பேங்கு. 10,000 mAh கொண்ட இந்த பவர் பேங்கை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட அமேசான் ஃப்ளிப்கார்ட்டோட ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 998 rupees வந்து விற்கிறாங்க. பட்டு நம்ம சேனல் மூலம் நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா வெறும் 699 rupeesக்கு இதை நீங்கள் வாங்கலாம். இன்கேஸ் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு கான்டாக்ட் பண்ணி இதுக்கான டீட்டெயில் என்ன அப்படிங்கிற விஷயம் கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக வந்து ஷிப்பிங் அப்படிங்கிறது நாங்கள் பண்ணுறோம். இப்போ நம்ம இதை பற்றி அன்பாக்சிங் அப்படின்னு பார்ப்போம். இதுதான் ஜிப்ரானிக்ஸோட 10,000 mAh கொண்ட பவர் பேங்க்கு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்டு எல்இடி இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டு, அப்புறம் டார்ச் லைட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அவுட்புட் போர்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அவுட்புட் போர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக சார்ஜ் ஏறும். அதுக்கு வந்து 1 ஆம்ஸுக்குள்ள ஒரு அவுட்புட் போர்ட்டும் 2.1 ஆம்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு அவுட்புட் ஒன்று கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 2 அவுட்புட் போர்ட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் பேங்கோட சீரியல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை செக் பண்ணணும், இது ஒரிஜினல் ப்ராடக்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த சீரியல் நம்பரை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா வாரண்டி கார்டு அப்படிங்கிற விஷயமும் வந்து இதில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கான ஒரு வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பேங்கை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோ யூஎஸ்பி கேபிளை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவர் பேங்கை எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணலாம் நீங்கள் கேட்கலாம். இது பேட்ரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 5 to 6 hours வந்து ஆகுது. பட்டு நம்மளோட மொபைலை வந்து சார்ஜ் பண்ண ரொம்பவே கம்மியான டைம் தான் எடுத்துக்குது. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகிடுது. அது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். உங்கள்கிட்ட டைப் சி போர்ட்டு மொபைல் இருந்துச்சுன்னா நீங்கள் டைப் சி கேபிளை வச்சு இதன் மூலம் வந்து சார்ஜ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இந்த பவர் பேங்கோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 280 கிராம் தான். ஒரு ரீசனபிளாக வெயிட் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறதுக்கும் நல்ல ஒரு கிரிப்பாக இருக்குங்க. நமக்கு வந்து ஸ்லிப் ஆகாது. நல்ல ஒரு பெட்டரான ஒரு குவாலிட்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பேங்கில் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 2 அவுட்புட் போர்ட் இருக்குது. இதில் ஒரு அவுட்புட் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 ஆம்ஸு, இன்னொரு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 2.1 ஆம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம 2.1 ஆம்ஸில் வந்து நம்ம இப்போ ஒரு மொபைலை வந்து சார்ஜ் பண்ணி பார்ப்போம். அது எவ்வளோ ஸ்பீடாக ஏறுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ 2:24க்கு வந்து நான் சார்ஜ் பண்ணுறேன். இப்போ வந்து 66% அப்படிங்கிறது இருக்குது. இதுவே 2:25க்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். இதன் மூலம் உங்களுடைய மொபைலை வந்து பார்த்திங்கன்னா 45 மினிட்லேயே வந்து 100% அப்படிங்கிறது பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக வந்து சார்ஜ் அப்படிங்கிறது ஆகுது. இந்த பவர் பேங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் வந்து டார்ச் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். அகைன் வந்து அதே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடுது. பவர் பேங்கை வந்து நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு சிங்கிள் ப்ரெஸ் வந்து பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகும். ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பேங்கை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பவர் பேங்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் அவைலபிளாக இருக்குது. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ரைஸுக்கு இந்த பவர் பேங்கை ஒர்த்தா அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோ மூலம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.